அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரி எஸ் பாஸ்கரன் அவர்களின் ஆடியோ கேட்கல. ஓகே. ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரி எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாலாஜி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் பவுல்ராஜ் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சீனிவாசன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் அலெக்சாண்டர் அந்தோனி அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் பக்தி ஞானம் முக்தி என்பதை பற்றி சிறப்பாக இன்று ஒரு சிந்தனைகளை அளிக்க இருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனையா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம், ரோட்டரி பிரேயர். தடுப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நலன்களை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இப்பக்க நிறுவனை அகத்துணை செய்த மிக்க நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் பழமுடன் வாழ்ந்திட புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளா எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் வாசித்த ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரி ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவே திருமேனி காண்டல், தெளிவு குருவே திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சுகாசனத்துல வந்துக்குங்க. சின்முத்திரை, முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேல வச்சு நல்லா மூச்சு எடுத்து இழுத்து
சின்மய முத்திரை மூச்செடுத்து ஊ இழுத்து ஊ. ஆதி முத்திரை மூச்செடுத்து இம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரா நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கிடுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே கால் விரல்களை வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா 1 2 3 4 5. காலை மடக்கி நீட்டுங்க. ரைட் லெக் மடக்கி நல்லா டச் பண்ணுங்க. மெதுவா நீட்டுங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நல்லா மூச்சு தொடுங்க. தாடாசனம் முதல் நிலை. காலை சேர்த்து வச்சிருக்கிறோம், கைகளை சேர்த்து வச்சிருக்கோம். இரண்டாவது நிலை, கைகளை மேல உயர்த்தி கை கோர்த்துக்கணும். மூன்றாவது நிலை, கைகளை திருப்பி நல்லா மேல உயர்த்துங்க. காலை எவ்வளவு மேல தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு தொடுங்க. அடுத்து உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். கைகள் நேர் நீட்டுங்க. அப்படியே சேர் பொசிஷன் வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவா கை கீழே இறக்கி நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம்.
கால் நேர் நீட்டிருங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. கோமுக ஆசனம். லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. ரைட் லெக் மேல வச்சிருக்கோம். 2 முட்டியும் நேரா வரணுங்க. கால் பெருவரல பிடிச்சிருங்க. நன்றாக மூச்சுலங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே மெதுவா கிழக்குங்க. இலத்தாடை டச் பண்ணிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சில் தொடுங்க. கைகளை மேல உயர்த்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே வரணும், ரைட் ஹேண்ட் மேல வரணும். அப்படியே பின்னாடி கோர்த்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளை மெதுவா கீழே இறக்கி நல்லா மூச்சு விடுங்க. கோமுகம், பசுவின் முகம் போன்ற ஆசனம். இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை மூட்டுகளுக்கும் நல்லா ரத்த ஓட்டம் போகும். நரம்பு மண்டலங்கள் முழுவதும் நல்லா பலப்படும். இடுப்பு பகுதி தசைகள் நல்லா இலக்கமாகி அடுத்த ஆசனங்கள் செய்யறதுக்கு உடம்பு நல்லா இலக்கமாகும். இப்ப ரைட் லெக் கீழே வச்சுக்கிறோம். அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. 2 முட்டியும் நல்லா நேர் வந்துடணும். கால் இடுப்பு பகுதி பக்கத்துல குதிக்கால் கொண்டு வந்துருங்க. நல்லா கால் விரல்களை பிடிச்சி நல்லா மூச்சுலுங்க. மெதுவாக மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. ஆசனங்கள் நிலையில நல்லா இலக்கமா இருக்கணும். உடல் உடம்ப டைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா செய்ய முடியாது. உடம்பு நல்லா ஃப்ரீயா வச்சுக்கோங்க. இலக்கமா வச்சு எவ்வளவு உங்களால குழைய முடியுமோ அந்த அளவுக்கு குளிச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. கைகளை மேல உயர்த்துங்க. இப்போ ரைட் ஹேண்ட் கீழே வந்துடணும், லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கைகள் மேல உயர்த்துங்க. நல்லா மூச்சு விட்டுட்டே கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. கால் நேர் நீட்டிக்கிறோம். விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. அடுத்து அர்த்த மச்சேந்திராசனம். லெஃப்ட் லெக் மடக்கி கீழே கொண்டு வந்துருங்க. அதே மாதிரிதான் கோமுகாசனம் ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னவோ அதே தான். லெஃப்ட் கீழே வச்சுட்டு ரைட் லெக் எடுத்து மேல வச்சுக்கிறோம். இந்த முட்டி ஜஸ்டோட ஒட்டி நல்லா இப்படி மேல இருக்கணும். கால் பாதம் நேர் இருக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு திரும்ப முடியுமோ அந்த அளவுக்கு திரும்ப. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அர்த்தமச்சேந்திராசனம். முதுகுத்தண்டு நல்ல வலிமையடையும். நல்ல இடது பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரல் பகுதி நல்லா விரிவடைஞ்சு நல்லா வேலை செய்யும். மூச்சு ஓட்டம் ஆழமா போறதுக்கு இந்த ஆசனங்கள் செய்யறது ரொம்ப நல்லது. 2 நாடியும் நல்லா ஓப்பன் ஆகும் இந்த ஆசனங்கள். லெஃப்ட் ரைட் 2 செஞ்சுட்டோம்னா. இப்போ லெஃப்ட் லெக் கீழே ஃபர்ஸ்ட் முடக்கிறோம். ரைட் லெக் மேல வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. சாரி, இதே ஆசனங்கள் தான் முதல்லயே செஞ்சோம். இப்போ வந்து ரைட் லெக் கீழே வரணுங்க. ரைட் லெக் கீழே, லெஃப்ட் லெக் மேல. ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வைங்க. நல்லா பின்னாடி திரும்புங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. கால் நேர் நீட்டிக்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே வஜ்ராசனத்துல உட்காந்துக்கிறோம். இப்போ முட்டி போட்டு உட்காருங்க. ஒட்டகாசனம். நல்லா மூச்சு இழுத்துக்குங்க. இடுப்புல கை வச்சு எவ்வளவு பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பின்னாடி பெண்ட் பண்ணுங்க. அப்படியே ரைட் ஹேண்ட்ல குதிக்கால பிடிச்சிடலாம். இந்த பின்னாடி பெண்ட் ஆகல அப்படின்னா இடுப்புல கை வச்சு அப்படியே பேக் பெண்டிங் மட்டும் இப்படி பண்ணிக்கணும். இதே நிலையில் இருந்துக்குங்க. முடிஞ்சா காலை பிடிச்சு செய்யலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. அப்படியே வஜ்ராசனத்துல நல்லா உட்காந்துருங்க. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செஞ்ச பிறகு ஒரு 5 முறையாவது நல்ல ஆழமான மூச்சு எடுத்து விடணும். என்ன காரணம் அப்படின்னா நுரையீரல் வந்து நல்லா விரிவடையும். நுரையீரலுக்கு முழுமையான சுவாசம் போகும். சுவாச உறுப்புக்குள்ள எந்த ஒரு அடைப்புகளும் இருக்காது. நல்லா ஓப்பன் ஆகி நல்லா ஆழ்ந்த மூச்சு கிடைக்கும். அடுத்து இதை செஞ்சு முடிச்ச உடனே நம்ம யோக முத்ரா செய்யணும். பின்னாடி கை கட்டுங்க. நல்லா மூச்சுலுங்க. மகாமுத்ரா. மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மெதுவா ஓய்வு நிலைக்கு வந்துருங்க. மூச்சு விட்டுட்டே மேல வந்துருங்க. நல்லா மூச்சு விட்டுடுறோம். அப்படியே கைகளை கீழே வச்சு ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க.
ரைட் ஹேண்டு 2 காலுக்கு நடுவுல இப்படி நல்லா அழுத்தமா வச்சுட்டு லெஃப்ட் லெக் வந்து நல்லா நேர் நீட்டுங்க. ஒரு கை நேர் நீட்டு. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சுக்கிறோம், ரைட் ஹேண்ட கை நீட்டுறோம். காலை நல்லா நீட்டிக்கங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. டைகர் ஆசனம் சொல்லுவாங்க. இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நம்ம இடுப்பு பகுதி நல்லா உறுதி அடையும். அடுத்து சிங்காசனம். கைகள் நல்லா அப்படி உறுதியா வச்சுக்கோங்க. கால் முட்டி இப்படி அகலமா வச்சுக்கோங்க. நல்லா நேரு கைகளை அழுத்தி நல்லா நிமிர்ந்து பார்க்கணும். நல்லா வாயை தருங்க. வாய் முடிக்குங்க. நல்லா வாய் தருங்க. வாய் முடிக்கணும். இப்போ நல்லா நாக்கு நீட்டி நல்லா அண்ணாந்து பாருங்க. இதே நிலையில 20 செகண்ட் வச்சிருங்க. 1, 2, 3, 4, 5. நல்லா நாக்கு நீட்டி இருக்கணும். நல்லா வாய் திறக்கணும். ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இதே நிலையில ஒரு 5 கர்ஜனை, நல்லா சவுண்ட் அப்படி. சரிங்களா? செய்யுங்க. 1, 2, 3, 4, 5. ஓய்வு. ஓய்வு நிலை. நல்லா மூச்சு விடுங்க. சிங்காசனம் நம்ம செய்யறதுனால நம்ம தைராய்டு சுரப்பிகள் வந்து நல்லா சமமா சுரக்கும். நல்ல கம்பீரமான தோற்றம், குரல் வளம், நல்ல குரல் வந்து நல்லா அழகா வரும். திக்குவாய் பிரச்சனை சரியாகும். முக்கியமான பயிற்சி இது. அடுத்து சின்முத்திரை வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. அப்படியே முட்டி போட்ட நிலைக்கு வந்துடுறோம். மான் ஆசனம். நல்லா மூச்சு விட்டுட்டே மேல பாருங்க. இடுப்பு நல்லா வளைச்சு நல்லா மேல எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப இடுப்பை வந்து மேல தூக்கிடணும். தலை கழுத்து நல்லா எவ்வளவு உள்ள கொண்டு உனையும் கொண்டு போங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1. நல்லா மூச்சு விடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
ஓய்வு. அப்படியே கால் நீட்டிங்க. சுகாசனத்துல வந்துக்குங்க. லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் மடக்கி வச்சுக்கிறோம். சின்முத்திரை. நன்றாக மூச்சு விடுங்க. வச்சுட்டு ரைட் சைடு வச்சுக்கோங்க. நல்லா கபால வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரம் வச்சுட்டு பெருவரல் எடுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 கையில சின்னத்துல வச்சு நல்லா மூச்சு கவனிங்க. ஆழ்ந்த மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. ஆதிமுத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நல்லா கைகளை வச்சு தூரத்துல இருக்கிறது. சின்முத்திரை வச்சு ஸ்ட்ரெயிட்டா கொண்டு மூச்சு எடுத்து ஈன்னு சொல்லுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. தொடர்ந்து நாம் இந்த பயிற்சிகளை செஞ்சு நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியப்படுத்திக் கொள்வோம். அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துருங்க. கண்கள் மூடி படுத்துறோம். மூச்சு காற்று மேலேயே கவனம் வச்சுக்கோங்க. எந்தவித அசைவுகள் இல்லாமல் ஓய்வு நிலையில நேரப்படுத்திருக்கிறோம். உங்களுடைய கவனங்கள் மூச்சு காற்று மீதே உள்ளது. மெதுவா மூச்சுடுங்க, மெதுவா விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்துணை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்டு இருக்கிறோம். நிர்வாகம் நேயர்களே, காலை வணக்கம். நமது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உடையது. நம்ம உடம்புக்கு குணப்படுத்த மட்டும்தான் தெரியும். சில பேர் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு சில விளக்கமா சொல்றேன். நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, அது புதுசா மாறிக்கிட்டே இருக்குதுங்க. அதாவது ஒரு நிமிஷத்துல 300 கோடி செல்லு தன்னைத்தானே புதுப்பிக்குது. குடல் இருக்கு இல்லையா, 36 மணி நேரத்துல தன்னைத்தானே புதுப்பிச்சிருதுங்க. ரத்தத்தின் வெள்ளையணுக்கள் இருக்கு இல்லையா, 13 நாள்ல புதுசா மாறிடுது. ரத்தத்தில் சிவப்பணுக்கு இருக்கு இல்லையா, ஆர்பிசி, அது 120 டேஸ்ல புதுசா மாறுதுங்க. லிவர் 1 இயர்ல புதுசா மாறுதுங்க. இப்படி நம்ம உடம்புல உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளும் தன்னைத்தானே புதுசா மாறுதுங்க. மாறிட்டே இருக்குது. ஒரு சைக்கிளிங் டேட் இருக்கு. அந்த டேட் வந்தா புதுசா மாறிடும். எல்லா உறுப்பும் இங்க பாருங்க, இந்த நகை இருக்கு இல்லையா, பழசா புதுசா புதுசு. முடி இருக்கு இல்லையா, பழசா புதுசா புதுசு. உள்ளங்கையில தோல் இருக்கு இல்லையா, பழசா புதுசா புதுசு தானே. பிறக்கும் போது இருந்து அதே தோலா வச்சிருக்கிறோம். அப்ப எல்லா உறுப்பும் புதுசு தானே. என்ன, நகமும் முடியும் மட்டும்தான் உங்களுக்கு மாறுற மாதிரி தெரியுது, மத்ததெல்லாம் மாறுறது தெரியல. ஏங்க, ஒரு சேர் இருக்கு, அதை வறுக்குன்னு போட்டு இழுங்க, கீழே புஷ் தேஞ்சு போகுதா? ஏன்? அந்த சேருக்கு தன்னைத்தானே புதுப்பிக்க தெரியாது. உங்க உள்ளங்கால் இருக்கு இல்லையா, அந்த புஷை வச்சு 55 வருஷமா நடந்திருக்கீங்களே, என்னைக்காவது கால் தேஞ்சு போயிருக்கா? யோசிச்சு பாருங்க. மாட்டுக்கு லாடம் கட்டுறோம்ல, லாடம் தேஞ்சு போய் புது லாடம் கட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? பழைய லாடத்தை எடுத்துட்டு இரும்பு லாடமே தேஞ்சு போகுதுங்க. உங்க உள்ளங்கால் எங்க தேஞ்சு போகல? அப்ப புதுசா செல்லு மாறிட்டு இருக்கு. ஒரு வீட்டுக்கு போங்க, குடிக்க தண்ணி கேளுங்க, ஒரு சொம்புல கொண்டு வந்து கொடுப்பாங்க. சொம்பு வாங்கி 5 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் லேசா நசுங்கி இருக்குமா? அதை பார்த்து என்ன சொல்றோம்? அப்புறம் சொம்பு நல்லா அடிபட்டு இருக்கு போல் இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? சொம்பே அடிபட்டு போகுது. நிறைய சொம்பு இருக்குது, 50 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சு. மூக்க சொல்றேன், காதை சொல்றேன், அதான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. 60 வயசு ஒருத்தருடைய மூக்கும் 30 வயசு மூக்கும் துருப்பிடிச்சு போச்சா, நல்லா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஏங்க, நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளும் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது. அப்படி புதுப்பிக்கிறதுனாலதாங்க நம்ம இன்னும் உசுரோடு இருக்கிறோம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருடைய உடம்பில் ஒரு 5 விஷயத்தை ஒழுங்காக வைத்துக் கொள்கிறீர்களோ, உங்கள் உடம்பு ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கும். யாருடைய உடம்பில் 5 விஷயங்கள் ஒழுங்காக இல்லையோ, உங்கள் உடம்பு தன்னைத்தானே புதுப்பிக்காது. அப்ப வியாதிகள் வருகிறது, அதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே சிம்பிளா சொல்றேன், உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும், எல்லா உறுப்பையும் புதுசா மாற்றும். உடனே சில பேர் கேட்கறாங்க, சரிங்க, இன்னமும் 5 விஷயம் சொன்னீங்களே, அதை ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா? ஆமா, சொல்லி கொடுப்போம். சரி, அது சரி பண்ண என்ன ஆகும்? இங்க பாருங்க, நான் சொல்ற 5 விஷயத்த ஒழுங்கு பண்ணீங்கன்னா ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல் புதுசா மாறி உடம்பு மொத்தம் புதுசா மாறிட்டே இருக்குங்க. சில பேர் கேக்குறாங்க, இப்படி மாறிக்கிட்டே இருந்தா சாவே வராதா அப்படின்னு. வரும். ஆடு, மாடு, கோழி, எருமை, பன்றி, இன்னும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வயசு இருக்கா இல்லையா? ஆயுள் காலம். நாய் எவ்வளவு வயசுங்க வாழுது? 5 வயசு 7 வயசு வாழுது. ஆமை 350 வயசு, யானை 100 வயசு. இப்படி ஒவ்வொரு விலங்குக்கும், உயிரினங்களுக்கும், பறவைகளுக்கும் வயசு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு மனிதன் வயசு எவ்வளவு தெரியுங்களா? ஒரு மனிதன் 360 வயசு வரைக்கும் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தன்னைத்தானே புதுப்பிக்கும். உடனே எல்லாத்துக்கும் ஆச்சரியம், இவர் பாரு எப்படி பச்சையா பொய் சொல்றாரு அப்படின்னு. 360 வயசு வரைக்கும் ஏற்கனவே எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க. 3000 வயசு வாழ்ந்திருக்காங்க, 300 வயசு வாழ்ந்திருக்காங்க, 150 வயசு வாழ்ந்திருக்காங்க. நம்ம முடியல உங்களுக்கு, அவ்வளவுதானே. இங்க பாருங்க, இப்ப எடுத்துக்கங்களேன், நம்ம எல்லாம் இருக்கிறோம். சுமார் எத்தனை வயசுல இப்ப உசுறு போயிட்டு இருக்கு? 50 60 போகுதா இல்லையா? நம்ம தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, அந்த காலத்துல எல்லாருமே 100 110 வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஜெனரேஷன் கேப்லயே 10-15 வயசு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு 50 ஜெனரேஷன் முன்னாடி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 3000 வயசுல வாழ்ந்திருப்பாங்க.
ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க தான் சயின்ஸ் நம்புறீங்கல்ல. என்ன கூகுள் அடிச்சு பார்ப்பீங்க. அங்க எழுதி வச்சிருப்பாங்க தப்பு தப்பா. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் 25 வயசுல செத்து போயிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் மாடர்ன் சயின்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்பெல்லாம் 50 வயசு வாழ்றாங்கன்னு யாரோ தப்பு தப்பா எழுதி வச்சிருப்பாங்க. அதை படிச்சுட்டு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதாங்க இருப்போம். ஏங்க குர்ஆன்ல எழுதி இருக்குங்க 900 வயசு வரைக்கும் ஒரு மனிதனோட செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சு ஆரோக்கியமா வாழலான்னு. இப்படி பல ப்ரூஃப் எல்லாம் இருக்குதுங்க. இப்ப உங்களுக்கு என்ன காசா பணமா நம்மனா என்ன வாழ்ந்துட்டு போவோமா இல்லையா? இவருங்க உங்க ஆயுஸ் எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமா? எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட 1/2 மணி நேரம் பேசிட்டு இருங்க. நீங்க எப்ப புட்டுக்குவீங்கன்னு சொல்லிடுறேன். நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா 50 வயசுல புட்டுட்டு இருக்கிறோம்? நம்ம ரெக்கார்டு வச்சிருக்கோம். நம்ம அப்பா அம்மா எல்லாம் 50 வயசு 60 வயசுல சாகிறத பார்த்து நமது புத்தியில நாமளும் புட்டுக்குவோம்னு நினைக்கிறதுனாலதாங்க போயிட்டு இருக்கிறோம். சீனா போய் பாருங்க, எல்லாம் 150 வயசு வாழ்றாங்க. ஏன் தெரியுமா? அங்க அவங்க தாத்தா பாட்டி 150 வயசுல சாகிறதா பார்த்து வச்சிருக்கானா, அதனால அவன் அது வரைக்கும் வாழ்றாங்க. ஏங்க நீங்க எத்தனை வயசு வாழ்வேன்னு நம்புறீங்களோ அவ்வளவு வயசு வாழ்வீங்க. பாருங்க, ஒரு கிராமத்துக்கு போறீங்க, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு தாத்தா உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு அப்படின்னு கேக்குறீங்க. அந்த தாத்தா ஒருவேளை எனக்கா தம்பி 67 வயசாச்சுப்பா இல்ல 87 வயசாச்சுப்பான்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே 87 வயசா அப்படின்னு கேட்டாவே என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க அதுக்கு முன்னாலேயே போக போறீங்கன்னு அர்த்தம். ஏங்க நாம அவ்வளவு வயசு வரைக்கும் வாழ மாட்டோங்கிற ஒரு நினைப்பு நம்ம மனசுல இருந்தாதானே ஆச்சரியமா பார்ப்போம். புரிந்து கொள்ளுங்கள். யாராவது எங்கிட்ட வந்து 1 மணி நேரம் பேசுங்க, உங்களுடைய ஜாதகத்தை நான் சொல்லி விடுவேன். ஏன்னா பேசும் பொழுதே உங்கள் ஆழ் மனதில் உள்ள எல்லா பதிவுகளும் வெளியே வரும். நாமெல்லாம் ஏன் சீக்கிரமா இறந்துறோம்னா நாமெல்லாம் 50 வயசு 60 வயசு தான் வாழ்வோம்னு ரெக்கார்டு வச்சிருக்கிறதுனால அந்த எண்ணம் என்ன பண்ணுது, அந்த ஆழ்மன பதிவு என்ன பண்ணுது, அந்த வயசு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா செல்களை சாகடிச்சிட்டு இருக்கு. எனவே காசா பணமா 360 வயசு இருக்க வாழ்வோம்னு சொல்லுங்களேன். அதனால இனிமேலு இந்த 50 60 வயசெல்லாம் இனிமேல் தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடாது. 50 60 எல்லாம் யூத். 350க்கு மேலதான் தாத்தா பாட்டின்னு சொல்லிக்கணும். நினைச்சு பாருங்களேன், அந்த எண்ணங்கள் உள்ள போய் பதிவாயிருச்சுனாவே அட்லீஸ்ட் 350 வாழலைனாலும் ஒரு 200 150 வாழலாமா இல்லையா? எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் உங்கள் வயதை எப்படி நினைக்கிறீர்களோ அது போலத்தான் நடக்கும். எனவே நமது உடம்பு ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்களை தன்னைத்தானே புதுப்பிச்சு ஒரு வருஷத்தில் எல்லா செல்லையும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம உடம்பில் 5 விஷயங்கள் ஒழுங்காக வைத்துக் கொண்டால் உடம்பு தன்னைத்தானே புதுப்பிக்கும். மருந்து இல்லாமல் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தலாம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நல்லதொரு சிந்தனைகளை நினைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களின் பக்தி ஞானம் முக்தி என்பதை பற்றி அற்புதமான விளக்கம் அளிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே இன்றைய நிகழ்வில் பக்தி ஞானம் முக்தி அளிக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.
வாழ்க வளமுடன். அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கை தத்துவத்துல தொடர்ந்து நம்முடைய சிந்தனையை செலுத்தி கொண்டிருக்கிறோம். நிறைவான 3 படித்தளங்களை பற்றி விளக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதிலே முதலாவதாக இருப்பது நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய விஷயம். இரண்டாவதாக இருப்பது விளக்கம், அதாவது பக்தி என்பது நம்பிக்கை, ஞானம் என்பது விளக்கம். பூமி சுழல்கிறது என்று நம்புவது பக்தி. எவ்வாறு அது சுழன்று கொண்டிருக்கிறது என்று நம்முடைய சிந்தனை திறனால் புரிந்து கொள்வது ஞானம். மனிதனுடைய சிறப்பு சிந்தனை அறிவு, இல்லைங்களா? இதுக்கு அந்த கேள்வி கேட்கிற தன்மை இயற்கையிலேயே இருக்கு. சின்ன வயதிலிருந்தே குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, எதை பார்த்தாலும் கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஒரு பறவை பறக்குதுன்னா, அப்பா இது எப்படி பறக்குது? இல்லையா? ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய கேள்விகள் மனதில தோன்றிக் கொண்டே இருக்கும். இதுதான் சிந்தனை அறிவினுடைய வெளிப்பாடு. இது எப்படி நடக்குது? இது என்ன நடக்குது? அப்போ நாம் அந்த சிந்தனை அறிவை அப்படியே வளர்த்தி, 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 வளர்த்தி கொண்டு வந்திருக்கணும். ஆனா நம்முடைய கல்வி முறை முதல் கொண்டு சிந்திக்கிற மாதிரி இல்லாம, இருக்கிறத அப்படியே படிச்சு அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் நம்மகிட்ட வந்துருச்சு. அப்போ நமக்கு அந்த சிந்திக்கிற அறிவே வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குதுன்னு சொல்லலாம், உண்மை சொல்லப்போனா. இப்ப அதை நம்ம மீட்டெடுக்கணும். ஞான மார்க்கம் நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று மகரிஷி சொல்வாங்க. இப்போ எல்லாம் வல்ல தெய்வம் அது. இந்த 4 வரி வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் வல்ல தெய்வம் அது. தெய்வம் எப்பேற்பட்டது? எல்லாம் வல்லது. அல்லாவை பற்றி விரிவாக்கம் சொல்லும்போது நபிகள் சொல்லுகிறார், அது சர்வ வல்லமை கொண்டது, ஈடற்றது, இணையற்றது. இல்லையா? அன்பினுடைய உச்சமாக அது இருக்கிறது. ஈடற்ற அன்பு உடையது. அது ஒரு பொருள்தான் என்று சொல்லுகிறார். இதைத்தான் எல்லா மதங்களும் சொல்லுது. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற. இல்லையா? எங்கும் உள்ளது நீக்கமறனா, அது இல்லாத இடமே இல்ல. இதை பக்தி மார்க்கத்திலே நம்ம வந்து பேசிட்டே இருக்கிறோம். இறைவன் எங்க இருக்கிறான்னா, அவன் எங்கும் இருக்கிறான்னு சொல்றோம். அவன் தூணிலும் இருக்கிறான்னு சொல்றோம், துரும்பிலும் இருக்கிறான்னு சொல்றோம். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று சொல்கிறோம். இதெல்லாம் நமக்கு அத்துப்படியான தெரிஞ்ச விஷயங்கள். இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறான். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். இப்ப எங்கும் இருக்கிறான்னா அவன் இல்லாத இடமே கிடையாது என்று சொல்லுகிறோம். இது வந்து பக்தி மார்க்கம். கரெக்ட். நம்ம நம்பிட்டோம். இறைவன் எங்க இருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். சரி, ஞான மார்க்கத்துக்கு வர்றோம். இப்போ சிந்திக்கிறோம். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற. அது சொல்லிட்டு மகரிஷி அடுத்த லைன் போடுறாரு பாருங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே.
அவ்வளோ பெரிய ஞானி. சரிங்களா? மத்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க? நான் சொல்றேனேன்னு கேளும்பாங்க. மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? நான் சொல்றேனேன்னு கேட்றாத, நம்பிராத, நம்பிராத. நான் சொல்றத நீ நம்புனீன்னா, நாளைக்கு இன்னொருத்தர் சொல்றத வைத்துக்கொண்டு இதை நீ மறுத்துருவ. நம்பிக்கை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது. சரிங்களா? இதை பற்றி நான் சென்ற வகுப்புல சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். என்னுடைய வீட்டிலிருந்து நான் இப்ப கிளம்பி வெளிய வர்றேன். என்னுடைய பையன் வீட்ல இருக்கிறான். இப்ப நான் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். என்னோட பையனுடைய நண்பன் ஆப்போசிட்ல வர்றான். என்ன பார்த்து கேட்கிறான். "அப்பா பையன் வீட்ல இருக்கானுங்களா? சூர்யா வீட்ல இருக்கானான்னு?" கேட்கிறான். நான் என்ன சொல்லுவேன்? "ஆமாப்பா, வீட்ல தான் இருக்கிறான்." அப்படி சொல்லுவேன். இல்லையா? ஏன்னா இப்பதான் நான் அங்க பார்த்து அவங்கட்ட பேசிட்டு வெளிய வர்றேன். "ஆமாப்பா, வீட்ல தான் இருக்கான். இப்போ நான் பார்க்கலான்னு" சொல்றேன். இதே நான் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டேன் காலையில. அங்க மதியானம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ என்னோட பையனோட ஃப்ரெண்ட் கேட்கிறான். "அப்பா, சூர்யா வீட்ல இருக்கானா?" அப்படின்னு. நான் வீட்ல தான் இருப்பான்னு நம்பி ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வீட்லயும் இருக்கலாம். பக்கத்தால எங்கேயாவது விளையாடறக்கு போயிருக்கலாம். இல்லாட்டி ஏதாவது சைக்கிள் ஓட்டுறக்கு போயிருக்கலாம். இல்லாட்டி அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கலாம். அப்ப நான் என்ன சொல்றேன், "நான் வீட்ல தான் இருப்பேன்னு நம்புறேன்ப்பா. தெரியல எனக்கு." அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்ல தான் இருக்கிறேன்னு நம்புறேன் அப்படின்னா, வீட்ல இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமயும் இருக்கலாம். கான்ஃபிடென்ட்டா, கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ நம்பிக்கை என்பது மாற்றத்திற்கு உரியது அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனதில் வைத்து சிந்திங்க. இதையுமே சிந்திங்கன்னு நான் சொல்றேன். நம்பிக்கை என்பது மாற்றத்திற்கு உரியது தானா? சரிங்களா? ஆமா, மாற்றத்துக்கு உரியது தான். அப்ப எது மாறாதது? நீங்கள் சிந்தித்து தெளிவு பெறுவது. இன்னும் ஒரு அடி மேல போயி உணர்வு பெறுவது மாற்றத்திற்கு உட்படாது. இப்போ லட்டு இனிப்பா தான் இருக்கிறேன்னு நம்புறேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. லட்டு இனிப்பா தான் இருக்கும். இறைவன் எங்கும் இருக்கிறான் என்று நாம நம்பக்கூடாது. நம்ம சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? இறைவன் எங்கும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான்னு சொல்றாங்களே. அவன் தூண்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான்னு சொல்றாங்களே. அவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்றாங்களே. அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்றாங்களே. அப்படின்னா என்ன? சுயமாக நாம் சிந்திக்க வேண்டும். கடவுளைப் பற்றி சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் பற்றி சிந்திக்க வேண்டும். ஏன்னா சிந்திச்சோம்னா தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் நம்முடைய வாழ்வை உயர்த்தும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சரி, எது தெய்வம் என்று கேளுங்க. எது தெய்வம்? தெய்வத்தினுடைய தன்மைகளை சொல்லிட்டீங்க. தெய்வம் என்பது எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பது. அது இல்லாத இடமே கிடையாது. அது சர்வ வல்லமை கொண்டது. பேரறிவு கொண்டது. பேராற்றல் கொண்டது. இல்லையா? அது அனைத்து உயிர்களுக்குள்ளும் நிரம்பி இருக்கிறது. அனைத்து உயிர்களையும் காத்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து உயிர்களையும் நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த இறைநிலை தான், இறை ஆற்றல் தான் எல்லாவற்றையும் தோற்றுவித்து இருக்கிறது. அதனால அதுக்கு பேரு ஜெனரேட்டர். ஜெனரேட்டர்னா உற்பத்தி செய்பவர். அதுதான் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆப்பரேட்டர். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எல்லாவற்றையும் நிறைவு செய்து கொண்டும் இருக்கிறது. டெஸ்ட்ராயர். ஜெனரேட்டர், ஆப்பரேட்டர், டெஸ்ட்ராயர். இந்த மூணுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுங்க. GOD. தட் இஸ் காட். காட்னா என்ன? இந்த பிரபஞ்சம் முழுவதையும் உற்பத்தி செய்து அதை சரியா ஆப்பரேட் பண்ணி சரியான காலத்துல நிறைவு செய்யறோம். இதைத்தான் முத்தொழில் என்று சொல்றோம். படைத்தல், காத்தல்,
அழித்தல் அப்படின்னு சொல்றதை விட நிறைவு செய்தல் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த முத்தொழிலையும் செய்வது அந்த இறைநிலை தான், இந்த எல்லையற்ற பரம்பொருள் தான். சரி, இது எங்கும் இருக்கிறதுன்னு எப்படி நான் புரிந்து கொள்வது? அதுதான் ஞான மார்க்கம் நமக்கு போதிக்குது. இப்ப எது எங்கும் இருக்கிற பொருள் என்று நாம சிந்தனைக்கு எடுக்கலாம். உதாரணத்திற்கு இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சிந்தனைக்கு தூண்டுறேன். நீங்க மற்ற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிந்தித்து தெளிவு பெறுங்க. இப்போ எது தெய்வம் என்றா, நாம சிலர் முருகனை தெய்வமாக சொல்றோம், சிலர் விநாயகரை தெய்வமாக சொல்றோம், சிவனை தெய்வமாக சொல்றோம், பெருமாளை தெய்வமாக சொல்லுகிறோம், இன்னும் பல்வேறு விதமான கடவுள்களை தெய்வமாக சொல்லுகிறோம். இஸ்லாத்திலே உருவமற்றதை, எல்லையற்றதை அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு இறைவன் தான் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவத்திலே பரமபிதா என்று அழைக்கப்படுகிறது. இப்படி தெய்வத்திற்கு பல பெயர்கள், பல நாமங்கள். இப்ப பாரதியார் சொல்றார், 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் என்று நம்மளை திட்டுறார் அவர். பல்லாயிரம் வேதங்கள் அறிவொன்றே தெய்வம் என்பதை நீங்கள் கேளீரோ. பல்லாயிரம் வேதங்கள் அறிவு அப்படிங்கிறது தான் தெய்வமா இருக்குது அப்படின்னு சொல்றத நீங்க கேட்கலையா? நாமம் பல கோடி ஓர் உண்மைக்கு உளவென்று நான்மறை சொல்லிடுதே. இந்த வேதங்கள் என்ன சொல்லுதாமா? நாமம் பல கோடி ஓர் உண்மைக்கு உளது என்று நான்மறை சொல்லிடுது. ஒரே தண்ணி தான். இங்க தண்ணி, பக்கத்தால போனீங்கன்னா நீரு, அந்த பக்கம் போனா நீலு, அந்த பக்கம் போனா வாட்டர், அந்த பக்கம் போனா பானி. உலகத்திலே 1000 மொழி இருக்குதுன்னா 1000 பேர் தண்ணிக்கு இருக்கு. தமிழ் மொழியிலேயே தண்ணீர், நீர் என்று பல பெயர்களை வைத்திருக்கிறோம். ஒரு தண்ணிக்கே இத்தனை பேர் இருக்குதுன்னா ஒரு தெய்வத்துக்கு எத்தனை பேர் இருக்குதுன்னு பாரதியார் சொல்றார். நாமம் பல கோடி ஓர் உண்மைக்கு உளது என்று நான்மறை சொல்லிடுதே. அதில் ஓர் நாமத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என்று அந்த நான்மறை கண்டிலதே. ஒரு உண்மைக்கு, ஒரு மெய்ப்பொருளுக்கு பல கோடி பெயர்கள் இருக்குது. அதுதான் சிவம், அதுதான் பிரம்மம், அதுதான் விஷ்ணு, அதுதான் அல்லாஹ், அதுதான் பரமபிதா என்று ஒரு உண்மைக்கு பல பெயர்கள் இருக்குது. ஆனா அதுல ஒரு பேர் தான் உண்மைன்னு நீ புடிச்சுக்குவேன்னு சொல்லி அந்த நான்மணிக்கு தெரியலையேப்பா அப்படின்னு அவர் புலம்புறாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, யார் இறைவன் அல்லது எது இறைவன் அப்படின்னு யாருக்கு தெரியல. நாம நம்முடைய அறிவை ஒட்டி இதுதான் தெய்வம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, தெய்வம் என்பது எல்லையற்ற ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு நிலை, ஒரு தன்மை. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. சரிதானுங்களா? அதான் தெய்வ நிலை. சரி, இப்போ இது பெரிய தத்துவ வகுப்பு. சரி, இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருக்கும். அதனால அதை சொல்றேன் நான். அதாவது இப்போ தெய்வம் எங்கும் இருக்கிறது அப்படின்னு நாம நம்பிட்டு இருக்கிறோம். உண்மையா? எல்லாருமே நம்புறீங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. தெய்வம் எங்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்ற, ஆமா நம்புறோம். சரி, எங்கும் இருக்கிறது என்றால் உங்கள் இல்லத்திலும் இருக்கிறதா? ஆமா, நிச்சயமா இருக்குது. நம்ம வீட்டுல தெய்வம் இருக்கா இல்லையா? இருக்குது. சரி, உங்களுக்குள் இருக்கிறதா? ஆமா, இருக்கிறது. உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குள்ளயும் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளிலும் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. அது எல்லா பக்கம் இருக்குது. ஆமா, இருக்குது. சரி, இதை நீங்க நம்புறீங்களா? ஆமாம், நம்புகிறோம்.
நிச்சயமா நீங்க எல்லாரும் ஆமா, தெய்வம் எங்கும் இருப்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆனா நான் சொல்றேன், நீங்கள் மேலோட்டமான நம்பிக்கையில் இருக்கிறீர்கள். மிக ஆழமான நம்பிக்கையில் இல்லை. சிந்தித்து தெளிவு பெற்ற நம்பிக்கையில் இல்லை. சிந்தித்து தெளிவு பெறும்போது ஒரு நம்பிக்கை உருவாகும் பாருங்க. அது மாற்றத்திற்கு உட்படாதது. அது தெளிவு. சரி நீங்க சரியா நம்பல அப்படின்னு நான் உறுதிப்படுத்தட்டுமா? பக்தி மார்க்கம் என்பது தெய்வம் எங்கும் இருக்கிறதை நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பவில்லை என்று நான் ஞான மார்க்கத்திலிருந்து சொல்லுகிறேன். சரியான்னு பாருங்க. நீங்க உங்க வீட்ல போயி ஒரு சாமி போட்டோ வச்சிருக்கீங்க. அதை பார்த்து வணங்குகிறீர்கள். சரிதானா? இல்ல நீங்க இஸ்லாமிய சகோதரரா இருந்தா தொழுகை செய்கிறீர்கள். இறைவனை நோக்கி தொழுகை செய். அவன் எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு பரம்பொருளை நோக்கி தொழுகை செய்கிறீர்கள். இப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இப்போ நாளைக்கு உங்க வீட்டுக்கு இறைவன் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க இப்ப நினைத்துக் கொண்டிருக்கிற இறைவன் நாளைக்கு உங்க வீட்ல வர்றாரு. அப்படியே உங்க வீட்ல வந்து இறங்கிட்டார். சரிங்களா? உங்க சோஃபால வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. கடவுளுக்கு உருவம் கிடையாது. ஒரு உருவமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள இறைவன் வந்து இறங்கிட்டார். இறைவன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்முடைய நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு நம்ம வீட்ல இறைவன் வர்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வீட்ட எப்படி வச்சுக்குவோம் நம்ம? யாரோ ஒரு பெரிய விஐபி வர்றாரு, ஒரு ஞானி வர்றாருனாலே நம்ம வீட்ட நம்ம தலைகீழா புரட்டி போட்டுருவோம். இல்லையா? வேதாத்திரி மகரிஷி, வள்ளலார் வர்றாரு, ஜீசஸ் வர்றாரு, நபிகள் வர்றாரு அப்படின்னாவே வீடு எப்படியோ மாறிடும். இறைவனே வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். வீடு எப்படி இருக்கும்? அவ்வளவு தூய்மையாக இருக்கும். சரிங்களா? தூய்மைக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கும். சரி, இப்ப கடவுள் வந்து உங்க வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? கவனிச்சு பாருங்க. எல்லாரிடமும் ஒரு மரியாதை இருக்கும். மரியாதை கெட்ட சூழலே இருக்காது. சாப்பாட்டு குப்பத்திலேயே அப்படியே சாப்பிட்டு போவீங்க. இல்லாட்டி கொஞ்சம் குடுமான்னு வாங்கி போட்டு சாப்பிட்டு போவீங்க. பையன் குறும்பு செய்றானா, எந்த விதமான கண்டிப்பும் இருக்காது. அன்பாக சொல்லக்கூடிய நபராக நாம் மாறிவிடுவோம். சரிங்களா? யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்ல இறைவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நம்ம செயல் எப்படி இருக்கும்? அதிகாலை நேரத்திலே எழுவோம். நம்முடைய கடமைகளை சரியாக செய்வோம். யோகா செய்வோம். தியானம் செய்வோம். கடவுளுக்கே ஆச்சரியமா போயிரும். இப்படி ஒரு ஆள நம்ம இத்தன நாள் பார்க்காம விட்டோமே! உண்மையா இல்லைங்களா? சிந்தித்து பாருங்க. உணவு அவ்வளவு அற்புதமா செய்து படைப்போம். ம். யாரு துன்பம் குடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுவோம். யாரையும் திட்ட மாட்டோம். பையன் ஓடி வந்து ஒரு டப்பாவ போட்டு உடைச்சுட்டான். கடவுள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்டா எரும மாடே! பார்த்து வரமாட்டியா? அப்படியே சொல்லுவீங்க. இப்ப அப்படித்தான் சொல்றோம். சரிங்களா? சண்டை போட்டுட்டு கிடக்குறோம். ஒருத்தர் குறை பேசிக்கிறோம், திட்டிக்கிறோம். நம்ம கடமைய சரியா செய்யாம ஓபி அடிக்கிறோம். எல்லாமே நடக்குது. ஏன் நடக்குது? கடவுள் உங்கள் இல்லத்திலே இருக்கிறார் என்று நீங்கள் நம்பவில்லை. கடவுள் எங்கேயோ கோவில் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். கடவுள் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். உங்களுக்கு உள்ளும் புறமுமாகவும் நிறைந்திருக்கிறார். உங்கள் இல்லத்தில் ஒவ்வொரு அணுவிலும் அவர் இருக்கிறார். அப்படி நம்ம நம்பிட்டோமா? இல்ல. அதனால சாமி ரூமுக்கு முன்னாடியே சண்டை போட்டுருக்கிறோம். சரிங்களா? இப்ப சிந்தனை செய்யுங்க. இறைவன் எங்க இருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். அவன் இல்லாத இடம் இல்லை. உங்க இல்லம் முழுக்க நிரம்பி இருக்கிறான். உங்கள் உள்ளம் முழுக்க நிரம்பி இருக்கிறான். இல்லத்திற்கு சாமி வரணும்னாலே எவ்வளவு சுத்தம் பண்றீங்க?
அப்ப உள்ளத்திற்குள் இறைவன் வரணும்னா எவ்வளவு சுத்தமா இருக்கணும்? உள்ளம் சுத்தமா இருக்கா? சொல்லுங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பே ஆலயம். இறைவன் வசிக்கிற ஆலயம். அதை சுத்தமா வச்சிருக்கிறோமா? நல்லதா சிந்திக்கிறோமா? பொய் பேசுறது இல்லையா? பிறருக்கு துன்பம் கொடுக்கறது இல்லையா? இல்லையா? அப்ப என்னுடைய கேள்வி, நீங்க போய் சாமி கும்பிடுறீங்க. கும்பிடுறப்ப அங்க தெய்வம் இருப்பதை உணர்றீங்க. ஆனால் அடுத்த க்ஷணம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதை மறந்தர்றீங்க. தெய்வத்தை கும்பிட்டாச்சு, வேலை முடிஞ்சுது. அடுத்தது நம்ம எப்பொழுதும் போல நம்ம கடமைகளை செய்வோம். அப்படின்னு சொல்லி களத்துக்கு வந்துடுறீங்க. பட் இறைவன் எங்குமே உங்கள் இல்லத்திலே நிரம்பி இருக்கிறான் என்ற உணர்வு உங்களுக்குள்ள இல்ல. சிந்திங்க. சிந்தித்து தெளிவு பெறுங்க. இதுதான் ஞான மார்க்கம். எங்கும் உள்ளது இறைவன் என்று சொல்வது பக்தி மார்க்கம். அது எவ்வாறு இருக்கிறது என்று சொல்வது ஞான மார்க்கம். சரிங்களா? சரி. இது பெரிய கடல் போன்ற சப்ஜெக்ட். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வருவோம். சரிங்களா? அப்ப எது இறைவன் அப்படின்னு சொல்லிட்டுமா? புரிஞ்சுக்கிறீங்களா? எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன்னா இது எது தெய்வம்னு தெரியாம தான் நம்ம இத்தனை நாள் குழம்பி துன்பப்பட்டுட்டு இருக்கிறோம். சரிங்களா? எது தெய்வம்னு தெரியல. தெய்வத்துக்கு நமக்கு என்ன தொடர்புன்னு தெரியல. என்ன செய்தால் தெய்வம் நம்மளை காப்பாத்துன்னு தெரியல. என்ன செய்தால் தெய்வம் நம்மை தண்டிக்கும்னு தெரியல. தப்பு தப்பா நிறைய பேர் தெய்வத்தை பத்தி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பிடித்துக்கொண்டு நாம தப்பு தப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு துன்பம். தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறையுணர பிரம்ம ஞானம் தந்தேன். மகிழ்ச்சி சொல்றாங்க. இந்த தெய்வ நிலை தெரியாம மக்கள் படுற பாடு இன்னும் கொஞ்சம் நஞ்ச பாடு இல்ல. அத்தனை துன்பம் இன்னைக்கு. தெய்வ நிலை தெரிஞ்சிருச்சுன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும். தெய்வ நிலை தெரிஞ்சிருச்சுன்னா மன அமைதியா இருக்கும். தெய்வ நிலை தெரிஞ்சிருச்சுன்னா குடும்பம் அமைதியா இருக்கும். தெய்வ நிலை தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் சரியா நடக்கும். அது தெரியல மக்களுக்கு. மகிழ்ச்சி சொல்றாங்க. எது தெய்வம்? ஒன்றே ஒன்றை சொல்றேன். தெய்வம் என்பது எங்கு இருக்கிறது? அது எங்கும் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். அது இல்லாத இடமே இல்லை என்று சொல்கிறீர்கள். அப்ப சிந்திங்க. எந்த ஒரு பொருள் எங்கும் இருக்கிறது? சிந்திங்க. எந்த ஒரு பொருள் எங்கும் இருக்கிறது? இப்போ நான் எங்கும் இருக்கிறேனா என்று கேட்டா இல்ல. நான் திருப்பூர்ல ஒரு இடத்துல இருக்கிறேன். அப்ப நான் தெய்வமா? கிடையாது. சரிங்களா? இப்ப நீங்க எல்லாரும் தெய்வமா? அப்படின்னா நீங்கள் எங்கும் இருப்பவராக இல்லை. அப்ப நீங்க தெய்வம் கிடையாது. சரி. அடுத்தது உங்களுடைய வீடு தெய்வமாக இருக்குமா? இல்ல. அது ஒரு இடத்துல தான் இருக்கு. எங்கும் இருக்கிறதா? இல்ல. அப்போ இந்த பூமி தெய்வமாக இருக்குமா? இல்ல. அது எங்கும் இருப்பதாக இல்ல. பூமி ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கு. அப்ப சூரியன் தெய்வமாக இருக்குமா? இல்ல. அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கிறது. அது எங்கும் இருப்பதாக இல்ல. சரிங்களா? அப்ப இந்த பிரபஞ்சம் அதுவே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. அது எங்கும் இருப்பதாக இல்ல. இந்த நிலம் தெய்வமாக இருக்குமா? அதுவும் எங்கும் இருப்பதாக இல்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கு. நீரு, நெருப்பு, காற்று, விண்ணு எங்கும் இருப்பதாக எதுவும் இல்ல. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. அப்ப எங்கும் இருக்கிறது, எங்கும் இருக்கிறதுன்னு சொல்றாங்களே, அது எது? அப்படின்னா மகிழ்ச்சி சொல்றாங்க. சுத்த வெளி, சுத்த வெளி, மோன வெளி, பரவெளி, தூய வெளி. வெளி என்றால் ஸ்பேஸ். ஸ்பேஸ். இப்போ உங்க வீடு இருக்கு. இப்போ உங்க வீட்ட இடிச்சிட்டீங்கன்னா அங்க என்ன இருக்கும்? அந்த இடத்துல ஒரு வெளி இருக்கும். உங்க வீட்ட நீங்க இடிக்கலாம். வெளிய நீங்க இடிக்க முடியாது. இன்னும் உங்க வீடு இருக்கிற இடத்துல காற்று அணுக்கள் எல்லாம் நிறைந்திருக்கும். நம்ம பூமி மேல இருக்கிறதால. இப்ப அந்த காற்று அணுக்களை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளிருங்க. அந்த இடத்த வெற்றிடமாக்கிருங்க. அப்ப அங்க என்ன இருக்கும்? வெற்றிடம் இருக்கும். வெற்றிடத்தை உங்களால் எங்கேயும் மாற்ற முடியாது. அது நிரந்தரமானது. நல்லா புரிந்து கொள்ளுங்க.
வெற்றிடம் என்பது நிரந்தரமானது. அதை உங்களால் மாற்றி அமைக்க முடியாது. அது அசைவுக்கு உட்பட்டது அல்ல. காற்று அணுக்களை நீக்கலாம், இன்னும் அதில் இருக்கிற விண்களை நீக்கலாம், அத்தனையும் நீக்கலாம். ஆனால் அந்த இடத்தை உங்களால் நீக்க முடியாது. அந்த வெளியை உங்களால் நீக்க முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த வெளி இல்லாத இடம் ஏதாவது இருக்கிறதா? இல்லவே இல்லை. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது வெளி. அப்ப அதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, அந்த வெளிதான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் அருட்பெருஞ்சோதி என்று சொல்கிறார்கள். அதைத்தான் பரமபிதா என்று சொல்கிறார். அதைத்தான் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அப்ப எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற எல்லையற்ற அசைவற்ற தூய பெருவெளிதான் தெய்வம். அப்புறம் நாம கும்பிடுறதெல்லாம் அதை பத்தி அடுத்த வாரம் சொல்றேன். நீங்க கும்பிடுறதும் தெய்வம் தான். இதுக்கு பேர் சிறு தெய்வம் என்று பெயர். நாம பேசிட்டு இருக்கிறது பெரும் தெய்வத்தை பற்றி. சரி, இதுக்கு ஒரு பெரிய டாபிக், நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். நான் சொல்றேனேன்னு நம்பாதீங்க. மறுபடியும் நான் சொல்றது அதுதான். நான் சொல்றேனேன்னு சொல்லிட்டுனேன்னு நம்பாதீங்க. இப்ப பெருவெளியே தெய்வம்னு சொல்றாரு மகரிஷி. ஆனா அவரே சொல்றாரு, நான் சொல்றேனேன்னு நம்பாது. சிந்திச்சு பார். எங்கும் இருக்கிற பொருள் எது என்று நீ சிந்தி. அப்ப புரிந்து கொள்வாய். அந்த மோன வெளி பரவெளிதான் எங்கும் நீக்கமர நிறைந்த, அதாவது உனக்குள்ளும் நிரம்பி இருக்கிறது, உனக்கு வெளியும் நிரம்பி, அது இல்லாத இடமே கிடையாது. அது எல்லையற்றது, சர்வ வல்லமை கொண்டது. அதை பற்றி சிந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த புனிதமான நல்ல தினத்திலே ஒரு நல்ல சிந்தனையை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஞான மார்க்கம் என்பது எது கேட்டாலும் இது என்ன, எப்படி, ஏங்கிற கேள்வியா கேளுங்க. புரிந்து கொண்டால் அது ஞானம். சரிங்களா? இதுல எப்படி முக்தி நிலை அடையிறது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம சிந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் ஆற்றல் கருணை உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஆகி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு பேரு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு பக்தி ஞானம் பக்தி என்ற தலைப்பில் இன்று பக்தியை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி நாம் செய்யும் செயல்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் நம் சுற்றம் மற்றும் நாம் வீடு எப்படி இருக்க வேண்டும், இறைவன் என்றால் எந்த சிந்தனைகள் நாம் இருக்க வேண்டும், கடவுள் அனைத்து இடங்களிலும் இருக்கிறாரா என்பதை பற்றி நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம், அதில் ஒரு முன்னோட்டமாக இன்று அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி அதற்குண்டான ஒரு வழிமுறைகளையும் இன்று ஐயா நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக ஒரு பக்தி மார்க்கத்தை பற்றி ஒரு விளக்கத்தை அளித்து அதனுடைய அனைவருக்கும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வில் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான ஒரு புதுமையான நிகழ்வாக அனைவரும் தன் எண்ணங்களை ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஐயா இன்னைக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையில் நாம் எப்படி இறைவனை அடைய முடியும், இறைவனை எப்படி நாம் காண முடியும் என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு அனைவருக்கும் ஒரு சிறப்பான நிகழ்வாக இருந்திருக்கும் என்று அனைவரையும் எண்ணுகிறோம். நன்றி. இந்த நிகழ்விலே நமக்கு தொடர்ந்து சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்து உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சிட்டி சங்கத்தினர்.
அந்த வகையிலே அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய நிகழ்வில் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவம்மையா அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்து கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைவதனையா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.